சொல்ல கோடியாரும் ஒளித்திட என்றொரு கோடியானது கூவுல் அறிக்குலாம். அந்த கூச்சல் மட்டும் இருந்து கொண்டே இருக்கு. சொல்ற துங்கமாறும் தொடுபடை வெண்கொலை தங்கும் ஆயுதம் தாங்கி எதிர்க்கவே எங்குமான நரிகளெல்லாம் கொடும் சிங்கமாய் அவர் செய்ய தொடங்குமார். துங்கமாறன், துங்கமாறனா முயற்சி பொருந்திய பொருள். பாண்டியவனை துங்கம்னா முயற்சின்னு வலிந்து அந்த இடத்துல வந்து உத்துங்கமாறன் அப்படின்னு. உத்துங்கம்னா மகிழ்ச்சி, பெருமன துங்கம்னா முயற்சிங்கிற பொருள். முயற்சி பொருந்திய பாண்டிய மன்னன் தான் இருக்கு பொருள். இவர் வலிந்து அதை உத்துங்கமாறன் எடுத்து, உத்துங்கம் என்பது மகிழ்ச்சியானதானே பொருள். அதனால ரொம்ப மகிழ்ச்சி பொருந்திய பாண்டிய மன்னன். ஏன்னா எல்லா வகையிலும் செழிப்பா இருக்கிறான். அவருடைய தொகுப்படை, அவருடைய பெரிய படை வெண்கொலை தங்கும் ஆயுதம் தான். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் எவராலையும் கொலை செய்யக்கூடிய ஆயுதங்களை கொண்ட அந்த படையினர் இப்ப என்ன பண்றாங்க? இந்த நெறிக்கு எதிராக சொல்லக்கூடாது. ஏன்னா நெறிய கொண்டதுக்காக படையை நம்ம மத்திய படை வைத்து இறங்கினாங்க. ஏன்னா நிலைமை கட்டு கிடக்கல, நடதாரத்தை 1.5 மணிக்கு அறிவு மிலிட்டரியை விட இருக்கான். அதை இறங்கினாங்க. தன் துங்கமானன் தொகுபடை வெண்கொலை தங்கும் ஆயுதம் தாங்கி. ஆயுதம் தாங்கிய போலீசார், அது மாதிரி ஆயுதம் தாங்கிய ராணுவ படை இறங்கிட்டு எதிர்க்கவே யார்? இந்த நரியோட அந்த நரிகள் எங்குமான நரிகள் எல்லாம் எங்க பார்த்தாலும் நரியா இருக்காங்க. சார் அக்கறை பத்துங்கிற பத்துனா பரவாயில்ல, எங்க பார்த்த நரினா எங்குமான நரிகள் எல்லாம் கொடும் சிங்கமாய். அது அவ்வளவு சிங்கம் மாதிரி பேருக்கு சண்டை கொடுக்கும். சொல்ற எங்குமான நரிகள் எல்லாம் கொடும் சிங்கமாய் அவர் செய்ய போர் செய்ய தொடங்குமார். இந்த போர் வீரர்கள் கூட அந்த நரிகளுக்கு சண்டை கொடுக்க முடியும். ஒரு நாள் பகல்ல குதிரை வாங்கி ஒரு நாள் நைட்ல இவ்வளவு பஞ்சாயத்துனா நான் சேர்த்து வச்சுனா பின்னாடி மாணிக்கவாசன் ஆனந்தாமலையில கடைசி முடியும் நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்ந்து பெரியதன்னன் மதுரை எல்லாம் அரிய பொருளுடைய அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே நிறைய அரிய பரஞ்சோதி செய்வது பிச்சதேற்றம் அப்படின்னா யாருக்கு என்ன நடக்கிறது எல்லாம் பைத்தியகர ஆயிரம் அப்படி கொண்டு விட்டான். ஒரே நைட்ல அண்ணனுக்கு என்ன நடக்குது தெரியுமா? வந்த பகல்ல குதிரை வந்து சந்தோஷம் பார்த்தா ராத்திரி நிறைய பகல்ல வந்து குதிரை 500 ராத்திரி ஊரெல்லாம் நிறைய 2000 இருக்குது. எங்க இருக்குள்ள வந்து தெரியல. அது வந்து சரி தன்னுடைய படை சேரர்களையும் சோழர்களையுமே அஞ்சத்தக்கவாக இருந்த பெரும் படை அது கொடும் சிங்கம் மாதிரி எடுத்து அந்த படையோட நிறைய சண்டை போட்டு இருக்கு. இவங்களோட தாங்க முடியல, அந்த சிங்கத்தை நிறைய கொள்ள முடியல. அப்படி நடந்து கொண்டிருக்கு. என்ன நடக்குன்னு இது சொல்ல. அதனால எங்குமான நரிகள் எல்லாம் கொடும் சிங்கமாய் அமர் செய்ய தொடங்குவான். நீடுவாடை இடம் தோறும் நின்றணி கூடுவார். அங்க ஊர் மக்கள் எப்படி இருந்தாங்க? நீடுவாடை இடம் தோறும், வாடைன வீதிகள், நீடுவாடை நின்ற வீதிகள் எல்லாம் இடம் தோறும் நின்றணி கூடுவார். எல்லாம் வீட்டுல இருந்து பணியாந்து பயணம் அங்க நல்ல கூட்டமா கூட்டி அவளை மிக கூவி விரட்டுவார். மிக கூவினர் அப்படின்னா நரிகள் போட்ட சத்தத்தோட இவங்க அதிக சத்தப்பட்ட அந்த நதியை விரட்ட முயற்சி பண்ணியிருக்கிறார். விரட்டுவார்னா இப்ப ஏதாவது ஒரு நாய் வந்து அப்படி நம்ம சத்தம் போட்டோம், அது மாதிரி நிறைய விரட்ட அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. மிக கூவி விரட்டுவார். ஓடுவார் ஒளி தோடி புகுமிடம் தேடுவார். ஒரு சிலர் ஓடி நம்ம தப்பிச்சா படைச்சா போதும் ஓடி ஒளிஞ்சு அப்படி சிலர் ஓடி இருக்காங்க ஒரு பாட்டுல. ஓடுவார் ஒளி தோடி புகுமிடம் தேடுவார். எங்கேயாவது விழுந்து இடம் இருக்காங்க நுழையாம பயந்து பண்ணியிருக்காங்க. சிலர் எதிர் சென்று அமர் செய்வார். சில பேர் அதுல அந்த நரிகளுக்கு ஏற்றாலும் சண்டை போடுற மாதிரி அவங்க முயற்சி நிறைய சத்தம் போட்டு விரட்டுறதுக்கு ஒரு சாரா, நிறைய பேருக்கு பயந்து போய் தரத்தை பற்றி தம்பரா பண்ணி ஓடி போயிருக்கு ஒரு ஆடு. ஒரு சிலர் அந்த நரிக்கு எதிர்த்து சண்டை போடுற மாதிரி இப்படி எல்லாம் அந்த தெரு ராத்திரி நடந்துட்டு இருக்கு. எப்போ மணி 2:30 மணிக்கு நைட்டு. எங்கெங்கா உயிர் காத்தருள் இந்த
இன்றணி திங்களாயன தெய்வம் பராகுவார் அங்கவாடம் அடைத்தரன் செய்குவார் மங்குல்லாடு மதித்தலை ஏறுவார். இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா கபாடம் அப்படின்னா கதவு, அங்கபாடம் அழைத்து வீட்டுக்குள்ள போய் கதவு நாட்டம் இது பண்ணி பத்திரமா உள்ள இருந்து கொண்டு மங்குலாடு மதித்தலை அப்படின்னு மேகத்துடைய உயரமா இருக்கிற மதில் சொல்ற அது மேல என்ன நதி அதை யாராவது தெரியல அது மேல ஏறி அவர் நம்ம ஏறி என்ன செஞ்சாங்கன்னாரு எங்கள் உயிர் காத்தருள் பெருமானே எங்க உயிரை காப்பார் இந்த நிறைய எங்கள் உயிர் காத்தருள் இன்றி திங்கள் ஆயன தெய்வம் பராகுவார் இன்றி திங்களாயன மூன்றாம் பிறை அடித்த பரமேஸ்வரனை சொக்கநாத பெருமானே எங்களை எல்லாம் காப்பாத்து வீட்டுக்குள்ள போய் அங்க பாடம் அடைத்து கதவு சாந்தி என உள்ளதுடனே போய் பின்னாடி மதில் மேல ஏறினது அடைத்து அரண் செய்வார் மங்குலாடு மதில் தலை. மங்குலாடு மதில் தலைனா அந்த மதில் சோடு அவ்வளவு உயரமா வானத்துல போட்ட மேகத்துக்கு அதை கடைசி அவ்வளவு உயரம். அந்த உயரமான மதில் மேல ஏறிட்டாங்க. ஏன்னா நதி மேல ஏறாது. அதனால எங்களார் காத்தருள் எந்தனி திங்களாயன தெய்வம் பரவுவார் சுவாமி அங்கபானம் அடைத்தரன் செய்குவார் மங்குலாடு மதில் தலை ஏறுவார். மதில் மேல ஏறி அவங்களுக்குள்ள பேசியிருந்தாங்க. நேற்றைய வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, திடீர்னு என்ன காரணமா இருக்கலாம்? நத்தவம் செய்ய நன்கிலதானதோ கொற்றவன் செய்ய கோல் கொடிதானதோ இத்திதன் பயன் என்னன என்னனம் முற்று இறங்கினர் கூடலோரெல்லாம். நத்தவம் செய்ய நன்கிலதானதோ நல்ல தவங்கள் எல்லாம் செய்யாமல் இருந்து விட்டோமோ, அந்த தவங்கள் எல்லாம் ஒரு காலத்துல தவம்லாம் செய்து நல்லா இருந்த பாண்டி நாடு இன்னைக்கு அந்த தவம்லாம் இல்லாம நான் இப்படி சோதனைக்கு உள்ளாகி விட்டதோ, தவம் குறைந்து விட்டதோ. அப்படி கொற்றவன் செய்ய வேல் கொடி கோல் கொடிதானதோ அவனுடைய மன்னன் ரொம்ப ஒரு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் அப்படி இருப்பவன் ரொம்ப நியாயமா இருந்துக்குவேன். அவனுடைய கோல் சாய்ந்து விட்டதோ இங்கே ஒரு சைடா, அதனால இப்படி ஆயிடுச்சு. அதனால இற்றிதன் பயன் என்னென்ன விண்ணனம் என்னமா இருக்கலாம் ஏன் இப்படி நடந்தது மதுரையில அப்படின்னு உற்றி இறங்கினர். உற்றுனா மனசுல சிந்திச்சு இறங்கினர் மனசுல கவலைப்படுறாங்க. என்ன சக்தி அப்படி என்று கூடலுள்ளோரெல்லாம் அதனால கூடலுள்ளோரெல்லாம் அப்படின்னா மதுரை நகரில் இருக்கிற எல்லாரும் அப்படின்னு சொன்னார்கள். தூய துரக தொழிலாளர்கள் கோயிலின் கடை கூக்குரல் செய்து போய் மாய எம்பரி வந்தவெல்லாம் நரியாய என்று அரசக்கு எதிர்கூறின. இவ்வளவு நேரம் சமாளிக்க முயற்சி பண்ணாங்க, சமாளிக்க முடியல. இப்ப நேரம் அரண்மனை போயிட்டாங்க. அவங்க போய் சொல்றாங்க, தூயவன் துரக தொழிலாளர்கள் நல்ல பரிசுத்தமாக வலிமையாளராக குதிரைகளை எல்லாரும் பாதுகாப்பு கொண்டு இருந்த வீரர். அவங்க மேல எந்த குறையும் இல்லை. அதனால என்ன சொல்றாரு, ஏன் இந்த வார்த்தையை போட்டாருன்னா, ஒரு 10 குதிரை நிறைய சமாளிக்க முடியாது. அப்படி ஆள வச்சா இவ்வளவு நாள் குதிரை மேய்ச்சிட்டு இருந்தா இந்த மக்கள் அப்படின்னு வந்துடக்கூடாது. அவங்கள எந்த குறையும் இல்லை. ஆனா இந்த நரிகள் கொடுத்துற பாடு ரொம்ப அப்படின்ட்டு அவங்க மேல குறையில்லைன்னு தூயவன் துரக தொழிலாளர்கள் ரொம்ப பரிசுத்தமான வலிமை உள்ள குதிரைக்காரர்கள் கோயிலின் கடை கோயில் அரண்மனை வாசல்ல போய் கூக்குரல் செய்து போய் மாயவெம்பரி வந்த எல்லாம் நரி சொல்லும் பொழுதே மாயவெம்பரி குதிரை எல்லாம் நரியாயிட்டு சொல்லலையா? இந்த வந்த மாய குதிரை எல்லாம் நரியாயிட்டு எடுத்து அவன் சொல்லே பார்த்துருக்கேன். ஏன்னா முடிவு பண்ணிட்டான் இதெல்லாம் சாதாரண குதிரை இல்லை. மாயவெம்பரி வந்த எல்லாம் நரியாய ஏதோ 10 நரி கலந்துருக்குங்க, அது பிரச்சனை பண்ணிட்டு இல்லை, எல்லாமே நரியா மாறிடுச்சு. அதனால மாயவெம்பரி
வந்த எல்லாம் நரியாய என்று அரசற்கு எதிர்கூறினான். அரசருக்கு சொன்ன அரசருக்கு மாக்கள் ஓசையும் வான்பரி ஓசையும் கூக்குராவு குருநரி ஓசையும் மீட்கொள் மாமுடி மீனவன் தன் செவி தீக்கொள் வேலை செருகியதொத்தவே. பாண்டிய மன்னனுக்கு இரவு காதல விழுற சத்தம் என்னெல்லாம் சத்தம்? மாக்கள் ஓசையும், மனிதர்களுடைய சத்தம். ஐயோ அப்பா கத்துறாங்க பாவம் பயத்துல. அதனால மாக்கள் ஓசையும் வான்பரி ஓசையும், அருமையான ஒரு குறிப்பு குதிரைகளுடைய ஓசையும். 3 பாட்டு முன்னாடி சொன்னாரு, இந்த நரிகள் எல்லாம் எல்லா குதிரையும் கொண்டு இன்னும் அடுத்த கொண்டு குதிரை இருக்காரு பார்த்துக்கிட்டு நிற்குது. இப்ப எங்க குதிரை ஓசை வந்தது? அந்த இடத்துல குதிரையை கொண்டு என்பது அதெல்லாம் கடித்து இது பண்ணதுனால மிகுதிப்பட சொன்னது. அப்படின்னா கொன்றதுன்னா எல்லாம் செத்து ஒழிந்ததுன்னு அர்த்தம் இல்லை. இடத்துல சில இடத்துல சொல்றோம் கொண்டுட்டான் சார் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப இதாயி ஒரு 10 பேர் செத்தான், ஒரு 5 பேர் கிளை விழுந்தான், ஒரு 4 பேர் தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு எல்லாம் நடந்திருக்கோம். அதனால அதுல கடிப்பட்டு இதுபட்டு ஆனால் இருக்கக்கூடிய குதிரை இருந்திருக்கு. அதுதான் வாம்பரி ஓசையும். ஏன்னா அங்க குதிரை இறந்து கொஞ்சம் சொல்லி எப்படி குதிரை சத்தம் வந்ததுன்னு கேள்வி வரும். அது நுட்பமா வேணும். அது மிகுதி பற்றி சொல்லலாம். சில இடங்கள்ல சொல்றோம் கீரை வாங்குறீங்களே அப்படின்னா குதிரை வாங்குறேன்னு என்ன அந்த மாதிரி மிகுதி பற்றி இறந்து விட்டனன்னு சொன்னது அந்த மாதிரி. அப்படின்னா சில குதிரை இறந்தது, சில குதிரை உயிரமா கிடக்கு, சில விதி கையை போய் கடிச்சு இதாகி கிடந்து கிடக்கு, சில குதிரை தப்பி ஓடி அதுல கீழே விழுந்து கால் குழந்தைங்க கிடக்கு, இப்படி எல்லாமா. அதனால வாம்பரி ஓசையும் கூக்குராவு குருநரி ஓசை. இந்த நரிகளிலிருந்து உங்களுக்கு கிடக்கு அது வேறு சத்தம். மனிதர்களுடைய ஓசை, குதிரைகளுடைய ஓசை, நரியினுடைய ஓசை. மன்னங்கள்லாம் ராத்திரி ஒரு நாளும் கேட்டது நைட்டுக்கு ஒரு 2:45 மீட்கொள் மாமுடி மீனவன், மீட்கொள் மேலாகி கிரீடத்தை உடைய, அதை தலையில் தாங்கிய மன்னன் அவருடைய பெருமை எப்படி? அப்பேற்பட்ட மன்னவன் தன் செவி அவன் காதலை இதெல்லாம் கேட்டது எப்படி இருந்தது? தீக்கொள் மேலை செருகியதொத்தவேனர், வேலாயுதத்தை பழுக்க காட்சி காதல் சொல்ற மாதிரி மன்னன் இந்த சத்தம். தீக்கொள் மேலை செருகியது ஒத்தவையே. மன்னன் நாட்டு மக்களை காப்போம், மாநிலத்தை அளாவான் காப்பான், மனுநீதியோட சொல்ற மன்னன்கிறவன் எப்படி இருக்கணும்? தன்னால், தன் பரிசனத்தால், பகைத்தனத்தால், கல்வரால், ஏனைய விலங்குகளால் பாதிப்பில்லாமல் பார்க்கணும். அதான் அப்படிதான் இருந்தான் மனுநீதி சொல்ற. சேகலாசன் 5 சொல்ற மன்னன்னா தன்னால், தன் பரிசனத்தால், அவனாலும் பிரச்சனை உள்ள தன் பரிசனத்தால், அவனுடைய அதிகாரியால், நாங்கெல்லாம் முன்னாடி வேண்டிய அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது. தன்னால், தன் பரிசனத்தால், பகைவரால். பகைவராத சண்டைங்கிறது மன்னனுக்கும் அவங்களுக்கு தான் இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்படையக்கூடாது. கல்வரால், நாட்டில் என்ன சார் திருட்டு போயிடலாம் சார், திடீர் ராஜ்யமாக கூட்டிட்டு போயிடலாம். நாட்டில் என்ன போலீஸ் என்ன மன்னன் போக அப்படி இருக்கக்கூடாது. வேறு உயிர்களால், வேறு உயிர்கள் யானை இறங்கிட்டு சார் ராத்திரி நட்டிய அப்படிங்கிற மாதிரி துன்பம் வரக்கூடாது. இந்த 5 துன்பம் இல்லாமல் மாநிலம் காப்பானம். அதுதான் மன்னனுடைய திறமை. மன்னிக்க முடியல. பாண்டி மன்னன் அந்த மாதிரி இருந்தார். இன்னைக்கு மக்களுடைய கூக்குரல் என்பது இதுவரைக்கும் கேட்டதில்லை. மக்கள் ஓசை, வேறு உயிரினங்கள் கூட அவன் இதில் சங்கடப்பட்டதில்லை. இங்க வாம்பரி ஓசை, கூக்குராவு குருநரி ஓசை, மீட்கொள் மாமுடி மீனவன் தன் செவி தீக்கொள் வேரை செருகியதொத்தமே. வேரை காட்சி காதல் சொல்ற மாதிரி அவ்வளவு துன்பப்பட்டது சொல்லி இந்த வானொலி கேட்டு இருகண் தடல் சிந்த ஆகமம் சிறு வியப்பியைதில. இந்த புத்தகம் கையில வச்சிருக்கவங்க சொன்னேன்.
சிறு வியப்பு எய்திடன்னு, அது சிறு வியர்ப்பு எய்திடன்னு, வியர்ப்பை வருது வியர்ப்பு. அதனால வியப்பு எய்திட அந்த மாறன் வெகுட்சி கண்டு அன்னலான் வந்த மாய நரிப்படை மாற்றினான். சாமி கருணை. இந்த ஆவாரொலி கேட்டு, இந்த வாரு இந்த ஒலியெல்லாம் மன்னன் கேட்க, கேட்டு இரு கண் தடல் சிந்த, கண்ணெல்லாம் செவன் செவத்து போகுது, சிந்த ஆகம் சிறுவிய பெய்திட, ஆத்ம உடம்பு உடம்பெல்லாம் வேர்த்திருக்கும் போகும், அந்த வேர்த்தவே ஆகம் சிறுவியர் பெய்திட அந்த மாறன் வெகுட்சி கண்டு, அந்த பாண்டிய மன்னன் ஏற்பட்ட நிலை, அந்த கலக்கம், அந்த கோபத்தை கண்டு சுவாமி அண்ணலார் சுவாமி வந்த மாய நரிப்படை மாற்றினான். அந்த நரிப்படையெல்லாம் அங்கிருந்து நீங்கினான். மன்னனுக்கு இப்படி ஒரு நிலைமை கண்டிக்கனா, மன்னனுக்கு இப்படி நிலைமை உணர்த்தணும்னு செஞ்சான். இப்ப அதை செஞ்ச உடனே என்ன பண்ணா, இங்க இருந்து மாய நரிப்படை நரி, அதோட பேர்த்தை கிடையாது. நரிப்படை ஒரு நாள், குதிரைப்படை, யானைப்படை, நரிப்படை. அது என்னவா, இந்த நரிகள் எல்லாம் முன்னர் குதிரையா இருந்ததுதான் இது ஒரு நரிப்படை. அது குதிரையா தான் இருந்தது, அதனால நரிப்படை கிடையாது. நரிப்படை மாற்றினார்கள், அங்கிருந்து எல்லாத்தையும் நீக்கி விட்டார். பொன்கொள் நாடன் புனைந்த நலத்திகள் மின்கொள் ஆரம் விளங்கிய பொய்ம்பினான் தன்கலனாகி நடப்பவர் தண்டல் செய்வன்க நாளரை வம்மென கூவினான். பொற்கொள் மானம் பொன்ன பொதுவா செல்வம் நடக்கும், நல்ல செல்வம் பொருந்திய நாம் நாட்டு அரசு. புனைந்த நலந்திகள் மின்கொள் ஆரம், நல்ல முத்து பிரகாசிக்கிற முத்து மலை அணிந்த பாண்டியமான மைந்தினான். தன் கண்ணாகி நடப்பவர் தண்டல் செய்ய, அவனுடைய கண் போல இருப்பார்களாம் அவனுடைய தண்டல்காரர். ஓய்வு கத்தன் போய் கத்திடுவான்னு சொன்னா புத்தி நோக்கும், அப்படியாவது அவனுக்கு கூட இருக்கணும். தன் கண் போல வச்சிருக்கான் அவனுக்கு துணைக்கு கூட. தன் கண்ணாகி நடப்பவன் தண்டல் செய்வரை வம்மென கூவினான். வம்மென கூவிட்டான், கூவினான். ஏன்னா அவனுடைய பதட்டம், டென்ஷன், கூப்பிடாத தண்டல்காரன் அப்படின்னு அவ்வளவுதான். கூப்பிட்டாங்கன்னா சொல்லிவிட்டு இருப்பா வந்துருவாங்க, இருக்கும் இந்த பஸ் ஏறிடுவாங்கன்னா உடனே என்ன பண்ணா வந்துருவாங்க. நரியின் தொகுதி எல்லாம் நற்பரி திரள்களாக்கும் சரிதியை உணர்ந்தீர் என்ன தாழ்வுள்ளது அவர்கள் ஓடி இருபிறப்புடையராகி இனி பிறப்பில்லாதம்மை விரைவினில் உருளினும்மை அழைத்தனம் பேர்ந்தன் என்றார். அந்த தண்டலாளர்கள் சொன்ன உத்தரவு என்ன சொன்னான், நரியின் தொகுதி எல்லாம் நற்பரி திரள்களாக்கும் சரிதியை, நல்ல நரிகள் எல்லாம் குதிரையாக்கிய கெட்டிக்காரத்தனமா செஞ்ச அந்த மதுரை கூட்டுவாடாங்க. அது எப்படி சொன்னா பாருங்க, நரியின் தொகுதி எல்லாம், நரி கூட்டத்தை நற்பரி திரள்களாக்கும் நல்ல குதிரை கூட்டங்களாகும் சரிதியை, சரிதினா ஒழுக்கம் ஒரு பொருள், சரித்திரம். அதனால இப்படியான ஒரு இது சரித்திரத்தில் அப்படி ஒரு ஒழுக்கம்னா நிறைய குதிரை ஆக்குன அந்த கொணர் நீரன அந்த ஆளுக்கு உண்டான அவ்வளவுதான். கொணர் நீரன சொன்ன உடனே இவங்கெல்லாம் யார் பண்ணா, அந்த இவனா இந்த வகுப்புக்காரனா இப்படிலாம் இவங்க பேசுறது சொன்ன உடனே அவங்க தாழ் தொழுது உத்தரவு உடனே அவனுடைய திருவடியை ஓடி உடனே அவர் ஓடுறாங்க. இந்த மன்னன் சொன்ன அப்படி ஆட்கள் இருந்திருக்காரு. நம்ம ஒருத்தர் வேலையை சொன்னோம், அப்படியா சார் நானே செய்யணுமா சார், உடனே செய்யணுமா சார், ஏன் கேட்கலாம், நீ செய்ய வேண்டாண்டா நானே செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க, சொன்ன உடனே வந்து உடனே தாழ் தொழுது ஓடி போய் யார் ரெண்டு வரியில அப்படி சொன்ன அடுத்த ரெண்டு வரியில அந்த மந்திரி அந்த வாதம் அந்த 49 கோடி பணம் பண்ணாங்க. அந்த வாதம் தம்பிதான் என்ன வார்த்தை, இரு பிறப்புடையராகி வார்த்தை, இரு பிறப்பு என்ன இருக்கிறது, திருப்பெருந்துறையிலே சுவாமிகள் ஆட்கொள்ள முன்னர் இருந்தது பிறப்பு, ஆட்கொள்ளப்பட்ட
முன்னறிந்து அதனால அந்த பிறப்பு இல்லைங்கிறது தான் பின்னாடி பாடிச்சாங்க. அடுத்த பிறப்பு தமந்துரையும் உரைகடத்தை கற்றாவின் மனம் போல கசிந்து வேண்டுவனீரிடல். அப்பா யார், அம்மா யார், இந்த நாவி உடல் புறமையெல்லாம் என்னை ஆட்கொண்ட போதே அததான் ஒரே மக்கள் குறிப்பிட இரு பிறப்புடையலாகி. இந்த சொல்லு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆகமங்கள் எல்லாம் மொழிபெயர்க்கிற ஒரு வேலை வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த காமிய ஆகமத்தில் சில இடத்துல அஜித் ஆகமம் மொழிபெயர்ப்பு வேலை செஞ்சிருக்கிறதுனால இருபிறப்புடையலாகி இருபிறப்புடைய முனிவர்கள் எழுதுறாங்க. இருபிறப்புமான ஒரு இருபிறப்பு என்னன்னா அவருடைய உபதேசத்தை பெறும் வரைக்கும் இந்த பசுகரணங்களால் இங்கே இருக்கிறது. அவருடைய உபதேசத்தை பின் இந்த பசுகரணங்கள் எல்லாம் பதிகரணங்களால் மாறியது. அதற்கான இருபிறப்புடையராகி இனி பிறப்பில்லாதவனை. இங்க ரெண்டு பிறப்பு, இதுக்கப்புறம் தனக்கு பிறப்பு கிடையாது. யார் இப்படி சொல்றாரு பாருங்க மனிதர். இவன் யார் கூட போனா இருபிறப்புடையராய் இனி பிறப்பில்லாத ஒருத்தரை தேடி இந்த தண்டாளர்கள் போறாங்க. சொல்ற இருபிறப்புடையராய் இனி பிறப்பில்லாதமை விரைவில் குறுகி சீக்கிரமா போய் விஷயம். நான் தலைவர் ஒடியா ஒடிய போறேன், வாங்க நான் வீட்டுல படுத்து உட்கார்ந்து வாங்க, நீ என்ன வருவீங்கன்னு தெரியும். அதனால விரைவில் குறுகி நம்மை அழைத்தவன் வேந்தன் உடனே போய் சொல்ற. இப்ப மாணிக்கவாசன் எப்படி இருந்தான் கூப்பிட்டான்னா மாணிக்கவாசன் உடனே இப்ப நம்ம முடியாது சொன்னாரு. கூப்பிட்டாரு அப்படின்னு பதவித்தார். என்ன பண்ண மாணிக்கவாசன் எப்படி இருந்தான்? அருமையா சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தரும், சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தருமே வார்த்தை சிவபெருமான் மீது அன்பு கொண்ட சிவபெருமான். யார மாணிக்கவாசன் என்ன வார்த்தை கூட சித்தருக்கு அன்பு கொண்ட பக்தரும் சொல்லிருக்கலாம், சித்தருக்கு அன்பு கொண்ட அன்பரும் சொல்லிருக்கலாம், சித்தருக்கு அன்பு கொண்ட அடிகளும் சொல்லிருக்கலாம். சொல்லலாம் சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தரும். அதே வார்த்தை என்ன செய்தாங்க? முறுவல் செய்து செஞ்சாங்க. கண்டனமே உண்மை வேண்டாம் அழைத்தனம் அப்படின்னு செஞ்சிருந்தார். முறுவல் செய்து நித்திர தொழிப்போன் மின்னே நீரெனும் சாந்து பூசி பத்தருக்கு ஏவல் செய்வார் பலமலர் முடியில் சூட்டி முத்தமிழ் பொறுமை நாடன் முன்பு சென்று அருகில் நின்றார். நேரம் இங்க விரிவா சொல்றேன். எது கிளம்புற எப்படி இருந்தாரு ஃபர்ஸ்ட் திங் வரல சொன்னாரு. இவங்கெல்லாம் போயிருந்தோம் முறுவல் செய்வார். வாங்க மன்னர் சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி முறுவல் செய்து முதல்ல கிளம்பினார். எப்படின்னா நித்திரத்து ஒளிப்போன் மின்னும் நீரனும் சாந்து பூசி. நித்திரம்னா முத்து, முத்து மாறி வெளியிருக்கின்ற வெண்ணிறமான திருநீர் பூசி கிளம்புற பூசி என்ன செய்தார்கள்? பக்தருக்கு ஏவல் செய்வார். பக்தர்களுக்காக பணி செய்திருக்காங்க சுவாமி. பக்தருக்கு ஏவல் செய்வார், அவருடைய திருவடிகளை தலைமையில் வணங்கி முடியில் அப்படி கிளம்புறார். பக்தருக்கு ஏவல் செய்வார், மதமலர் முடியில் சூட்டி கிளம்பி முத்தமிழ் பொறுமையான அந்த பாண்டிய நாட்டு மன்னன் சென்று அறிந்து நின்றார். பின்னர் பாண்டிய மன்னன் வந்து சேர்ந்திருக்கிறார். என்ன பேசுறாங்க என்பதனை அடுத்த வாரத்தில் தொடர்ந்து குதிரை என்ற சரித்திரத்துல 59வது பாடல் நிறுத்துறோம். ஒரு 7 பாடலுக்கு 7 பாடல்ல குதிரை என்ற சரித்திரம் முடிகிற இடத்துலனா அடுத்த சரித்திரத்துல ரொம்ப அருமையா மண் சுமந்த சரித்திரம் வந்திப்பாட்டிக்காக சுவாமி கூலியாளா வந்து மண் சுமந்த கதையை வெளிப்படையா சொன்னா
இந்த திருவாதிர புராணத்துடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு சொன்னா எதை சொல்லலாம்னா, சுவாமி வந்தது, இவருக்கு தீட்சை செய்து வைத்தது, அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வச்சுக்கலாம். நம்ம சினிமாவில் சொல்றோம் சார், அந்த சீன் செம்ம சீன் சார் அப்படின்னு பேசுறவே, அது மாதிரி இந்த வாதர புராணங்கிற சினிமாவில் ரொம்ப அருமையான சீனு. மண் சுமந்த கடவுள் கனிவதுரை மண் சுமந்து கூடி போவான், கூடி கொண்டு அக்கோவான். நான் வரக்கூடிய வாரங்களிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பு. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வகுப்பு இல்லை, மறுநாள் சிவராத்திரி, 4 நாட்கள் பயணம். அதனால இதற்கு அடுத்த வகுப்பு, அதுக்கு அடுத்த வகுப்பு, அதாவது 4ஆம் தேதி மார்ச் 4 செவ்வாய்க்கிழமை, அடுத்த ஒரு செவ்வாய் மட்டும் சிவராத்திரிக்கு முந்தின நாள் இன்னைக்கு வகுப்பு இல்லை. அடுத்த மார்ச் 4 அடுத்த சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த குதிரைக்க சர்க்கை 7 பாடலை நிறைவு செய்து அப்புறம் மண் சுமந்த சர்க்கம் என்று நந்திப்பாட்டியோடு சுவாமி இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் சந்திப்போம் என்று சொல்லி இந்த சிந்தனைக்கு துணையாக இருந்த திருவருளுக்கும் திருவருளுக்கும் ஏற்பாடு செய்த பெரியவர்களுக்கும் கலந்து செலுத்த பணியாளர்கள் எல்லோருடைய அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த நிறைவு செய்து வாய்ப்பு பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வாக்குயில் வளாது வைக மதிவளம் சுரக்க மன்னன் போர் முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அரண்கள் போங்க நத்தபம் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்த நீதி